மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 27 அதிகாரம் 9 வசனம். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் நமக்கு சகாயராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறார். 121 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். ஆம், நமக்கு ஒத்தாசை அளிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை தருகிறவராக, நமக்கு எப்போதும் சகாயம் பண்ணுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நீதியின் கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கும் நமக்கு சகாயம் செய்கிறதில்லை நோக்கமாய் இருக்கிறார், சிந்தையாய் இருக்கிறார். வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது என்று சொல்லிக்க வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உண்மையே நோக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, உண்மையே சார்ந்திருக்கிற, உண்மையே பற்றி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயராக இருப்பீராக, ஒத்தாசி அனுப்புவீராக, உதவி செய்வீராக. நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு மேலாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற சர்வவல்லமையுள்ள கர்த்தர் எப்போதும் அனுகூலமான துணையாய் இருக்க வேண்டும் என்று கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் எப்போதும் சகாயராய் இருக்கிற கர்த்தர், இப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கத்திற்கு ஒன்றை சேர்த்துக் கொண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக சகாயம் செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் சகாயராக இருந்து, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவராக இருந்து, ஏற்ற வேளையில் ஒத்தாசி அனுப்புவீராக. ஏற்ற வேளையில் மனம் இறங்கி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.